இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னென்ன பலகாரம் பண்றீங்க? முறுக்கு ரவா லட்டுலாம் பண்ணிட்டு இருக்கோம்பா. பெரிய தம்பிக்கு அம்மா மாதிரியே அதிரசம்லாம் ரொம்ப பிடிக்கும், மறக்காம அதை பண்ணுங்க. அப்புறம் சீடை விரும்பி சாப்பிடுவாரு, அதையும் மறக்காம பண்ணுங்க. குழிப்பணியாரமும் ரொம்ப பிடிக்கும், அதையும் பண்ணிடுங்க. பாத்தியாக்கா அப்பாவை? அப்பா மாமாக்கு பிடிச்ச ஐட்டமா பார்த்து பார்த்து ரெடி பண்ண சொல்றாரு. ஆமாண்டா கணேசா, மாமாவுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும்னு என்னை விட அப்பா தான் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஆண்டி, நீங்களும் அங்கிளும் பட்டாசு கொளுத்துங்க. ஆமாக்கா, நீங்களும் மாமாவை போய் பட்டாசு வெடிங்க போங்க. ஆமாமா, நீங்களும் அப்பாவும் இப்ப பட்டாசு வெடிக்கணும். மா பா போங்க. ஆமா, உமா எங்க காணோம்? தெரியலையா ஆண்டி? இந்த திண்ணி முட்டை எங்க போய் உட்காந்துருக்கான்னு தெரியல. சரி, நீ பட்டாசு வெடிச்சிட்டு, நான் போய் அவ எங்க இருக்கான்னு பாத்துட்டு வரேன். சரிங்க ஆண்டி. ஐஸ் பாத்து பிடி. ரொம்ப ஜாலியா இருக்குல்ல ஐஸ்வர்யா? பாத்துட்டு வரேன். போயிட்டு வாங்க. ஹேப்பி, பயம் போயிடுச்சா? ஏண்டி, அங்க ஊரே தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கு, நீ பல்லு கூட விளக்காம பலகாரத்தை டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கியா? உன்ன எவ்வளவு அடிக்கிறது? வாய மூடு உமா, உன் மேல நான் கொலை வெறியில இருக்க, கொன்னே போட்டுருவேன். போ, எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நல்ல புடவை எடுத்துக்கட்டு போ. ஏய் எருமை எருமை, இதையே நீ தூக்கிட்டு போற? வச்சுட்டு போடி. ஏய் ஐயோ ஆண்டவா, இவளெல்லாம் வச்சுக்கிட்டு அப்பா இவ்வளவு சீக்கிரமா மனசு மாறுவார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலக்கா. மாமாக்கு விருந்து வைக்கிறதுல அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் பாத்தியா? அப்பா ஒண்ணு முழுசா மாறல கணேசா. அவர் மனசுல இன்னமும் கோவம் இருக்கு. அம்மா செம்பருத்தி பூ எடுத்ததுனாலையும் ஐயா அப்பா கிட்ட சொன்னதுனாலையும் தான் கடமைக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சரிங்க அண்ணே, நீங்க போய் ஆக வேண்டியதை பாருங்க, நான் வரேன். சரி. அப்பா வராரு, வா போலாம். கணேசா அக்கா, அப்பா மாமாவுக்காக வாங்கிட்டு வந்த வேட்டி சட்டையை எடுத்துட்டு வா. அம்மா கிட்ட வச்சு சாமி கும்பிடணும். சரிக்கா. அக்கா இந்தா. அக்கா, என்னோட தீபாவளி ட்ரெஸ் எப்படிக்கா இருக்கு? சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ்க்கா. டேய் அப்பா, இந்தா, இதையும் வேட்டி சட்டையோட வைக்க சொல்லு. என்னப்பா இது, மாமாக்கு மோந்திரமா? கல்யாணம் முறையா நடக்கலைங்கிறதுக்காக நான் செய்முறையில குறை வச்சிடக்கூடாது. செய்ய வேண்டியதை முறையா செஞ்சிடுறேன். வாங்க மாமா. என்ன புது ட்ரெஸ்ஸா? ஆமா மாமா, நல்லா இருக்கா? நல்லா இருக்குடா. வாங்க உள்ள வாங்க. வாங்கடா, நான் கிளம்புறேன். என்னங்க ஆச்சு? என்னை தேடி வந்து வீட்டுக்கு வாங்க மாப்பிள்ளன்னு கூப்பிட்டு, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏதோ மூணாவது மனுஷன் மாதிரி வாங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்?
வாங்க மாப்பிள்ளன்னு வாய் நேரே கூப்பிட்டா தானே நான் மனசு நிறைஞ்சு உள்ள வர முடியும். அவர் என்ன இல்ல என் மாமனாரை வாங்க மாப்பிள்ளன்னு கூப்பிட சொல்லு, அப்பதான் வருவேன். கணேசா, அப்பா வாங்க மாப்பிள்ளைன்னு கூப்பிடுங்கப்பா. ஏ கணேஷா, இப்ப நான் இருக்கவா கிளம்புவா? டக்குன்னு கேட்டு சொல்லு. வாங்க மாப்பிள்ள. சரிங்க மாமா. இந்தாடா ஃபர்ஸ்ட் 2 பேக் வந்து இந்த பட்டாசு. பார்வதி, இதுல ஒன்று புடவை இருக்கு. மாமா, உங்களுக்கு வேட்டி சட்டை தீபாவளிக்கு என்னோட பரிசு. தீபாவளிக்கு நாங்க தான் உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். நீங்க எதுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? என் மாமனார் தான் மாப்பிள்ளைக்கு செய்யணுமா? மாப்பிள்ளை மாமனாருக்கு செய்யக்கூடாதா? மாமாக்கு நான் தான் என்ன தைச்சு விடுவேன். என்னது? டேய், நான் ஏற்கனவே என்ன தைச்சு குளிச்சுட்டேன். இப்போ இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வைப்போ, பட்டாசு வெடிக்கலாம். நீங்க என்ன தைச்சு குளிக்க வேண்டாம் மாமா. உங்களுக்காக வேட்டி சட்டை வாங்கிட்டு வந்திருக்கோம். சாமி கும்பிட்டு அதை கட்டிட்டு வாங்க, அப்புறமா பட்டாசு வெடிக்கலாம். வா. கேட்கலையே, எப்ப வெடிக்கும்? ஆண்டி, ஆ? இங்க வந்து தனியா நின்று என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அட என்ன மித்ரா, நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா? நந்தினி கொடுத்தமிச்சாலே ஸ்வீட் பாம், அது அந்த சமையல்காரிட்ட தானே இருக்கு. அவ இந்நேரத்துக்கு புது புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு ஸ்வீட்டடு தீபாவளிய கொண்டாடுன்னு பாக்ஸ ஓபன் பண்ணுவா. அப்போ அந்த பாம் வெடிச்சு அவ கறிக்கட்டியா ஆவா. அதை என் கண்ணால பார்த்து காதால கேட்டு ரசிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் பட்டாசு வெடிச்சு தீபாவளியை செலிப்ரேட் பண்றாங்க. நாம பார்வதியை வெடிச்சு தீபாவளியை கொண்டாட போறோம். கரெக்டா சொன்ன. இந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் என்னன்னைக்கு நீடிச்சு நிற்கணும் கடவுளே.